ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பாலிட்டியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 ஆர்டிகல்ஸ் 12 to 35 இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து பாரோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா USA கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். மேக்னா கார்ட்டானா ராயல் டாக்குமெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்தியாவோட ராயல் டாக்குமெண்ட்டாக எதை பார்க்குறாங்க? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பார்க்குறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அப்படின்னா இதுக்கு நியாயம் கேட்டு நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். ஓகேவா? உன்னோட உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரெக்டாகவே கேஸ் போட்டு போயிடலாம். ஸோ அதுதான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அப்புறம் நாட் அப்சல்யூட். ஃபஸ்ட்டு 100% அப்சல்யூட்னா என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு எல்லா சூழ்நிலையும் கிடைக்கணும். எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் அது வந்து நமக்கு கிடைக்காம போகக்கூடாது. எப்போவுமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் 100% அப்சல்யூட்னு சொல்கிறோம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? சில சிச்சுவேஷன்ஸில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும். அதான் அர்த்தம். ஓகே, இப்போ லாக்டவுன் போட்டிருக்காங்களா, நம்ம வீட்டில் தான் இருந்தாகணும். ஸோ என்னோட அடிப்படை உரிமை நான் வந்து வெளியில் சுற்றலாம் அப்படின்னு போக முடியாது. ஓகேவா? அதான் வந்து சொல்ல வராங்க. என்ஷூர்ஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சிட்டிசனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்குது. நான் போய் ஓட்டு போட்டு தான் என்னோட லீடரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னு கேட்பாங்க. 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரிஜினலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 6 தான் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். ஆர்டிகல் 14 to 18 வந்து சமத்துவத்தை பற்றி பேசுகிறது, ரைட் டு ஈக்குவலிட்டி. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 19 to 22. ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம அழிக்கிறதுக்கு எகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ரைட்ஸை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 23, 24. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், என்னோட மதத்தை நான் சுதந்திரமாக பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 25 to 28. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், நான் எனக்கு தேவையானதை படிக்கவும் முடியும், என்னோட கல்ச்சரை நான் வந்து பாதுகாக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 29, 30. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, என்னோட சொத்துரிமை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 31. அப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ரெமடினா என்ன? ட்ரீட்மெண்ட். ஓகேவா? அப்போது இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கு கிடைக்கலைன்னா நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யார்கிட்ட போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போகலாம். அதுதான் ரெமடிக்காக நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 32. சரியா? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி 7 இருந்துச்சா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா? இதை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து தூக்கி லீகல் ரைட்டாக ஆர்டிகல் 300A வச்சுட்டாங்க. இது எந்த பார்ட்டில் இப்போ வருது அப்படின்னு 12க்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 6 தான் இருக்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டாங்க. சரியா? ஸோ இது தவிர வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து தூக்க முடியுமா, கர்டெயில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும், வித்தவுட் சேஞ்சிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர். அதை நம்ம பார்த்தோம். ப்ரியாம்பிளையும் மாற்ற முடியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாட் அப்சல்யூட் பார்த்தோம் இல்லையா? நாட் அப்சல்யூட்னா நான் என்ன சொன்னேன்? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. மெயினாக எமர்ஜென்சி பீரியடில், நேஷனல் எமர்ஜென்சியோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு அப்படின்னா 2021 தவிர மிச்ச எல்லா ஆர்டிக்கிளும் போயிடும். இந்த ஆர்டிக்கல் வந்து எமர்ஜென்சி பீரியடில் சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 2021. ஓகேவா? அதே மாதிரி எந்த ஆர்டிக்கல் எமர்ஜென்சி போட்ட உடனே சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் 19. எமர்ஜென்சி பீரியடில் எந்த கண்டிஷனில் ஆர்டிக்கல் 19 சஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒன்லி எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இல்லைனா வார். ஒன்று வார் நடக்கணும், இல்லைனா எக்ஸ்டர்னலாக யாராச்சும் நம்ம கண்ட்ரி மேலே தாக்குதல் நடத்தணும். ஓகேவா? இந்த 2 கண்டிஷனில் இருந்தால் தான் ஆர்டிக்கல் 19 வந்து நேஷனல் எமர்ஜென்சியில் சஸ்பெண்ட் பண்ண முடியும். நாட் பை ஆர்ம்டு ரெபிலியன் ஆர் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். உள்ளுக்குள்ளே இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸில் ஆர்டிக்கல் 19 சஸ்பெண்ட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா இல்லை. ஆர்டிக்கல் 31A, 31B, 31C உள்ளே வந்தாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 31A என்ன அப்படின்னா, சேவிங் ஆஃப் லா ப்ரொவைடிங் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் எக்ஸெட்ரா. கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ரோடை போட்டால் ஒரு 1000கணக்கான மக்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதே ரோட்டில் ஒரு 10 வீடு இருக்குது அப்படின்னா அந்த 10 வீடையும் எடுத்தால் தான் அந்த ரோடு போட முடியும் அப்படின்னு சொல்ல சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த 10 வீடையும் எடுத்துட்டு அதுக்கான காசை கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான்
தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த 10 வீட்டில் இருக்கிறவங்களோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதா? அது பிரச்சனை இல்லை, ஏன்னா 1000 பேர் அதனால நன்மை அடையப்படுறாங்க. ஸோ இதை தான் வந்து ஆர்டிகல் 31A வந்து சொல்லுது. சரியா? அதே மாதிரி ஆர்டிகல் 31B என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதித்தாலும் 9th ஷெட்யூல் கீழே வச்சு ஒரு லா கிரியேட் பண்ணாங்க வந்து கண்டிப்பாக வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 31B. எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன். ஓகேவா? ஆர்டிகல் 31C என்ன சொல்லுது? அதே தான். டிபிஎஸ்பினா என்னது? டைரக்டிவ் ஸ்டேட் பிரின்சிபல்ஸ். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிறைவேற்றுறதுக்காக நான் சில ஆக்ட்ஸை கொண்டு வருவேன், அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கப்பட்டாலும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகிள் 12 பற்றி பார்ப்போம். ஆர்டிகிள் 12 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையும் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பெரிய எஸ் இருந்தால் இந்தியா, குட்டி எஸ்ஸாக இருந்தால் வந்து தமிழ்நாடுன்னு நினச்சிக்கோங்க. என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி லோக்கல் அத்தாரிட்டி இருக்கணும், முனிசிபல், பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் இருக்கணும். அது கீழே நிறைய பப்ளிக் ஆஃபீஸஸ் இருக்கும் இல்லையா? பிஎஸ்என்எல், ஓஎன்ஜிசி, செயில், என்எல்சி, இந்த மாதிரி நிறைய பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆஃபீஸஸ் இருக்கும். ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், இது எல்லாமே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே அடங்கும் சொல்கிறது தான் ஆர்டிகல் 12. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட், ஈவன் எ பிரைவேட் பாடி இந்த ஸ்டேட் ஃபால்ஸ் வித் த மீனிங் ஆஃப் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 12. ஸோ பிரைவேட் பாடி இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகும். அடுத்தது இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஆர்டிகல் 13, ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுமாறோ இல்லைனா சட்டத்திற்கு புறம்பாகவோ இன்னொரு சட்டம் இயற்றப்பட்டால் இது செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஃபுல் அதிகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 13. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்படி வந்து நியாயம் இல்லாத ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் இது செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா ஆர்டிகல் 32. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு கொடுத்தது வந்து ஆர்டிகல் 226. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 32 ஃபார் சுப்ரீம் கோர்ட், ஆர்டிகல் 226 ஃபார் ஹைகோர்ட். சட்டம்னு சொல்கிறாங்க, அதுக்கான டெஃபினேஷனும் ஆர்டிகல் 13ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்திய அரசு இல்லைனா மாநில அரசுனால இயற்றப்பட்ட ஏதோ ஒரு பெர்மனன்டான சட்டமாக இருக்கலாம். லாஸ் லைக் ஆர்டினன்ஸ்னா என்ன? அவசர சட்டம். ஆளுநரால் இயற்றப்பட்ட அவசர சட்டமாக இருக்கலாம். ஓகே, இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டம் மற்றும் இல்லாமல் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுனாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருந்தால் அதை வந்து என்னது சுப்ரீம் கோர்ட் இல்லை அப்படின்னு சொல்லும். ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கப்படுத்துகிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் ஏதாச்சும் லா கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஆர்டிகல் 13 வந்து வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சட்ட சீர்திருத்தம் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து லா கீழே வராது, இதை வந்து நீங்கள் போயிட்டு சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆஃப்டர் கேசவனந்தா பாரதி கேஸ் 1973 இந்த கேசவனந்தா பாரதி கேஸில் வந்து ஒரு வெர்டிக்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமேல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் இந்த லா அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃபினிஷனில் வரும். சட்ட சீர்திருத்தம்னால ஏதாச்சும் ஒருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம் அப்படின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரிட்டிஷ்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. பிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா பிரிட்டிஷ்கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. ஈக்குவலிட்டி பிஃபோர் லா அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம், யாருக்கும் எந்தவித தனி ப்ரிவிலேஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. அவர் யாராக இருந்தாலும் சரி, ஹை கேஸ்ட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே சமம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இது வந்துட்டு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. இதோட மீனிங் என்ன? இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட, இல்லாதவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடு, அதுதான் அதோட மீனிங். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, எல்லாரையும் ஒரே சூழ்நிலையிலே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ 2 ஏழை இருக்கிறான்னா அவனும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணு, தப்பில்லை. ஆனால் ஒரு பணக்காரனையும் ஒரு ஏழையும் வச்சுட்டு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணால் அதில் வந்து நியாயம் இல்லை. இப்போது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு பையன் ஒல்லியாக இருக்கான், ஒரு பையன் குண்டாக இருக்கான்னா அந்த அம்மாவோட கான்சன்ட்ரேஷன் யார் மேலே இருக்கும்? அந்த ஒல்லியாக இருக்கிற பையன் மேலே தான் இருக்கும். அவனுக்கு
அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுத்து குண்டாக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதே தான் ஒரு ஆல்ரெடி டெவலப் ஆன ஒரு பர்சன் இருக்காங்க, இன்னும் டெவலப் ஆகாத ஒரு பர்சன் இருக்காங்கன்னா இந்தியா யார் மேலே தான் வந்துட்டு யாரை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கும், அந்த அண்டர் டெவலப்டு பர்சனை தான் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கும். ஓகே, ஈக்குவலிட்டி பிஃபோர் லா இது வந்து ஆல்ரெடி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஏவி டைசி சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்பாங்க, ரூல் ஆஃப் லா வந்து யார் சொன்னது அப்படின்னா ஏவி டைசி. யாருக்கெல்லாம் இதில் விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்டிக்கல் 361 யார் ஃபஸ்ட்டு இதுலேருந்து விதிவிலக்கு ஆகிறான்னா பிரசிடென்ட், கவர்னர். இவங்க வந்து அவங்களோட டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எந்த கோர்ட்டுக்குமே ஆன்சரபிள் கிடையாது. ஓகேவா, இப்போ அவங்க டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணலாம், அதுக்காக கோர்ட் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட் எக்ஸப்ஷன். செகண்ட் வந்து இவங்க அந்த டேர்மில் இருக்கிற வரைக்கும், பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இல்லைன்னா கவர்னராக இருக்கிற வரைக்கும் அவங்க மேலே எந்த கிரிமினல் கேஸோ சிவில் கேஸோ போட முடியாது, அவங்கள அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ஈவன் தான் அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இம்பீச்மெண்ட் ப்ராசஸே இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறதோ ஏதோ என்ன பண்ணிக்கலாம். ஓகேவா, டக்குன்னு எடுத்தோன்னா அவங்கள வந்து தூக்கிட முடியாது. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க ஆர்டிகல் 361. அப்புறம் 361A இது வந்து யாரை சொல்லுது அப்படின்னா வந்துட்டு ஒரு மீடியா பர்சன் இல்லைனா வந்துட்டு ஒரு ப்ரெஸ்காரங்களை பற்றி சொல்லுது. எப்படி அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து சட்டசபையில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபர் பற்றி இருக்கலாம், இல்லை பொதுவான ஒரு விஷயமாக இருக்கலாம். ஓகேவா, அதை பற்றி அவங்க உண்மையான ரிப்போர்ட்டை அவங்களோட நியூஸ் பேப்பர்லேயோ இல்லைனா ஏதோ மீடியாலேயோ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நபரோ இல்லைனா அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் உள்ளவங்களோ இது வந்து எங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 105 வந்து எம்பி, ஆர்டிகல் 194 எம்எல்ஏ இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்லிமெண்ட்குள்ளேயோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்க்குள்ளேயோ ஏதாச்சும் சொல்லியிருந்தாலோ இல்லை அவங்க வந்துட்டு யாருக்கும் சார்பாக ஓட்டு போட்டிருந்தாலோ அதுக்காக அவங்க மேலே எந்த கேஸும் போடப்படாது. ஆர்டிகல் 31C உள்ளே வந்துட்டாலே ஆர்டிகல் 14 வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். தூதவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீடிங்ஸ் போட முடியும். UNO அண்ட் இட்ஸ் ஏஜென்சிஸ் இவங்களும் இதுக்கு எக்ஸப்ஷனாக இருக்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னது, பாகுபாடு. ஸோ யாரையும் எப்போதும் எந்த காரணத்துக்கும் பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. அது என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மாதிரி எதுக்குமே இது பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் இதெல்லாமே வந்துட்டு தீவிரமாக இருந்த காரணத்தினால அவங்க சொல்கிறாங்க. மெயினாக எங்கள் ஷாப்ஸு, பப்ளிக் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், யூஸ் ஆஃப் வெல்ஸ் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. டேங்க்ஸ், ஒரு கிணறுல வந்து சோ கால் லோ கேஸ்ட் பீப்புள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 15. ஓகேவா, இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது. யார் அப்படின்னா உமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ இந்தியா உமனுக்காகவும் சில்ட்ரனுக்காகவும் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் உமனுக்காக என்ன கொடுக்குறாங்க, எக்ஸாம்ஸ் நடத்தும் போது ரிசர்வேஷன்ஸ், உமனுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொடுக்கும் இந்தியா. ஏன் அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு. ஸோ கால்டு பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புளுக்காக, எஸ்சி, எஸ்டி, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்காக இந்தியா சில ரிசர்வேஷன் கொடுக்க தான் செய்யும். எக்ஸாம்பிள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் போனால் அவங்களுக்குன்னு தனி ரிசர்வேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான். ஓபிசிக்காக 27% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதுவும் இருக்குது. இந்த சில தேவையான இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாகுபாடு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டிஎன்பிஎஸ்சி கனவு மெய்ப்பட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.